ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ தமிழ் குரல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட். ஸோ இது வந்து ஒரு மோனோபொலி ஸ்டாக். ஸோ மோனோபொலி ஸ்டாக் வந்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்த எல்லா மோனோபொலி ஸ்டாக்குமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு இன்றைக்கி. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மோனோபொலி ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. அண்டு இது கூட நம்ம குரூப்பில் வந்து ஏற்கனவே ஒருத்தர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ வந்து போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து போடுறோம். ஸோ இது வந்து பியூர்லி பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு கம்பெனி, ஓகேங்களா. ஸோ நடத்துகிற கம்பெனின்னு சொல்ல முடியாது. இதோட ஹிஸ்ட்ரியே பார்த்திங்கன்னா ஒரு ஏர்க்ராஃப்ட்டு, அப்புறம் வந்து ஹெலிகாப்டர்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி அண்ட் ரிப்பேர் பண்ணுற கம்பெனி அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுற கம்பெனி. ஸோ இது வந்து ஹைலி கான்ஃபிடென்ஷியல்ன்றதுனால இந்த கம்பெனியெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை வந்து வெளிநாட்டில் இருந்தோ இல்லை வந்து கான்ட்ராக்ட் பேசிக்ஸ்லேயோ இல்லை வந்து ஒரு ப்ரைவேட் செக்டார்லேருந்து வாங்குறத இந்தியன் கவர்மெண்ட் வந்து பெருசாக லைக் பண்ணல. ஸோ அதனால் வந்து முழுக்க வந்து இந்த செக்டார் ரொம்ப யூனிக்கான ஒரு கம்பெனி இந்த செக்டாரில், ஓகேங்களா. ஸோ இவங்கள தவிர இவங்களுக்கு காம்படிட்டர்னு இங்கே பெருசாக யாரும் கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த கம்பெனிக்கு பொறுப்பேற்றுக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதோடைய லாபமும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் நிறைய பேர் வந்து இன்னுமும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனியை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இதோடைய மார்க்கெட் கேபிட்டல் என்னென்னு பார்த்திங்கன்னா 3,60,000 கோடி இதோடைய மார்க்கெட் கேபிட்டல், ஓகேங்களா. செக்டார் பி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், 96, ஓகேங்களா. ஸோ இப்போ தான் இந்த ஸ்டாக்கோட பி பார்த்திங்கன்னா 47.5. ஸோ உங்களுக்கு தாராளமாக வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். கிட்டத்தட்ட 50க்கு 50, 96ன்றதே வந்து செக்டார் பி வந்து இருக்கிறதே பெரிய விஷயம். அதுலேயுமே 47.5ன்றது வந்து சர்வசாதாரண விஷயம். கண்ணை மூடிட்டு வாங்கலாம். இன்னி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்செக்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 1500 கிட்ட வருது. அண்டு கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. புக் வேல்யூ கூட கம்பேர் பண்ணும்போதும் சரி, இன்டர்செக்ட் வேல்யூ கூட கம்பேர் பண்ணும்போதும் சரி. ஆர்ஓசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 38% இருக்குது. அண்டு ஆர்ஓஇ பார்த்திங்கன்னா 28%. ரொம்ப அட்ராக்டிவான, ரொம்ப ஒரு டீசெண்டான, ரொம்ப சூப்பரான ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ. அகைன் புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 12.4 இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரியல் புக் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 12.6 இருக்குது. ஸோ இதுவுமே ரொம்ப அட்ராக்டிவாக தான் தெரியுது. அண்ட் இந்த கம்பெனி 0.5% ரிட்டர்ன் டிவிடெண்ட் தராங்க ரிட்டர்னாக. அண்டு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனின்றதுனால டிவிடெண்ட் வந்து தராங்க. இதில் என்ன ஒரு பெரிய ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய டெப்ட் டு ஈக்விட்டின்றது 0. ஸோ கடன் இல்லாத கம்பெனி அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ ஓவராலாக இந்த கம்பெனியை பற்றின நம்மளுடைய ஒரு பேசிக் ஐடியா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ கன்சிடர் பண்ணுறதுக்கு மேற்கொண்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ பார்க்கும்போது மேக்ஸிமம் ப்ரைஸை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஆன் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா பிஇ ரேஷியோ பார்த்திங்கன்னா ஆன் ஆவரேஜ் பிஇ ரேஷியோ பார்த்திங்கன்னா 12.8 இருக்குது மேக்ஸிமம், ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமத்தில் இருக்குது. பட் இப்போ கரண்ட் பிஇ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அரவுண்ட் 46.4. ஸோ 12.3ன்றது ஒரு ஆவரேஜ். ஸோ அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி இதை பார்க்கும்போது நமக்கு வந்து இதோடைய ஓன் பிஇயை விட, ஒரு ஆவரேஜ் பிஇயை விட இது அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ரைஸில் இருக்குன்றதில் எந்த டவுட்டுமே கிடையாது, ஓகேங்களா. ஸோ சம்மரைஸ் பார்க்கும்போது இந்த கம்பெனி பற்றி நிறைய விஷயங்கள் லைக் கடன் இல்லைன்றதாக இருக்கட்டும், கடன் குறைச்சதாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு இயர் ஆன் இயர் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத்தாக இருக்கட்டும், ஸ்டாக்கோட க்ரோத்தாக இருக்கட்டும், ரிட்டர்ன் ஆஃப் க்ரோத்தாக இருக்கட்டும், அண்டு கம்பெனி வந்து டிவிடெண்ட் மெயின்டைன் பண்ணுறதாகட்டும், இவ்வளோ விஷயங்கள் இதில் பாசிட்டிவாக இருக்குது. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையாக இருக்குது. இது வந்து ஒரு நெகட்டிவாக இருக்குது. அண்டு கம்பெனி வந்து சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கம்பெனியோட சேல்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து இது வந்து ஒரு
ஒரு போர் நடக்குது போகுது, இல்லை இவங்க வந்து ஏதாவது ஒரு சில விஷயங்களை வெளியே யாருக்கா விற்கிறாங்க, ஏதாவது ஒரு புது ஆர்டர் கிடைக்குது அப்படின்னா மட்டும்தான் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எங்கே விற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண ஏர்க்ராஃப்டாக இருந்தாலும் அண்டு ஹெலிகாப்டர்ஸாக இருந்தாலும் ஒரு சில கம்பெனியில் நம்பி வாங்கி அவங்களோட கண்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கண்ட்ரிஸ் வந்து தாராளமாக இந்தியாவை நம்புகிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நம்மகிட்ட தொடர்ந்து வாங்குவாங்க. ஸோ இதை பொறுத்து தான் சேல்ஸ் இருக்கும். ஸோ இந்தியா வந்து ஒரு சமாதானத்துக்குரிய நாடு அண்ட் அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரையும் சீட் பண்ண மாட்டாங்கன்னு உலக நாடுகள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருந்தால் டெஃபினட்டாக நம்மக்கிட்ட வந்து ஏர்க்ராஃப்டாக இருந்தாலும் ஹெலிகாப்டர்ஸாக இருந்தாலும் வாங்குவாங்க. அண்டு குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே கூட உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி டைமில் ஒரு தேவைன்னு நினைக்கும் போது அட்டாக் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகாமல் சிஸ்டம் இருக்குமா அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்டேருந்து வாங்குகிற கண்ட்ரி கண்டிப்பாக நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து இதோட சேல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ குவாலிட்டியை பொறுத்து தான் சேல்ஸ் இருக்கும்ன்றது இந்த விஷயத்துலையுமே கரெக்டாக இருக்கும். அண்ட் ரீசெண்டாக வந்து 3.5% கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாக்ஸை. ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவாக பார்க்கப்படுது, ஏன்னு தெரியல. ஓகேங்களா? ஓகே, அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, ஸோ இதோட காம்படிட்டர்ஸ். ஸோ இந்த செக்டாரில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து இந்த பர்டிகுலர் செக்டாரை டைரெக்டாக இல்லைனாலும் இந்த டிஃபென்ஸ் செக்டாரில் நிறையா கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அந்த கம்பெனி கூட பார்க்கும்போது தி ஹையஸ்ட்டு டிவிடெண்ட் வந்து இவங்க தான் தராங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து எந்த ஒரு பிளெட்ஜிங்கும் கிடையாது. ஓகேங்களா? இந்த ஸ்டாக்ஸை வந்து இந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து டைரெக்டாக எங்கேயுமே பிளெட்ஜ் பண்ணல அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். அண்டு ப்ரொமோட்டர்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து இன்னும் வால்யூமில் சேஞ்ச் ஆகலை அவங்க ஹோல்டிங்ஸில், அதுவுமே ஒரு நல்ல விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா, கஸ்டமர்கிட்டேருந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டாக வாங்கி நிறையா விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு கம்பெனி வந்து எப்போ கடன் வாங்கணும்னு பார்த்திங்கன்னா, புதுசாக ஆர்டர் வருது அப்படின்னும் போது அந்த ஆர்டரை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி நிறையா கடன் வாங்குவாங்க. ஆர்எல்ஸ் பார்த்திங்கன்னா கம்பெனியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு கடன் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸில் நம்ம வந்து கம்பெனிஸ் போகுதுன்னா கண்டிப்பாக அது வந்து நல்ல பாசிட்டிவான சைனு. ஸோ அட்வான்ஸ் அமௌண்ட்டே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பல கம்பெனிகள் கடன் வாங்குகிற அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம், அட்வான்ஸ் இவ்வளோ அமௌண்ட் இருக்கிறது. அண்டு ஃபாரின் இன்வெஸ்டோடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நியர்லி வந்து 12% இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு 0.5% குறைஞ்சிருக்கு. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அடுத்தடுத்த இயரில் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்டு லோக்கல் டொமஸ்டிக் ஹோல்டர்ஸுமே பார்த்திங்கன்னா 9.58 கிட்ட வச்சுருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல ஹோல்டிங் தான். அண்டு அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பாசிட்டிவான விஷயம். ஓகேங்களா? ஸோ ஈவன் தோ ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து செல் பண்ணியிருந்தாலும் அதை அப்படியே வந்து லோக்கல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கியிருக்காங்கன்றது ஒரு நல்ல விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனியோடைய RSI பார்க்கும்போது 62 அப்படின்னு இருக்குது. ஸோ அகெயின் இது வந்து ஆல் டைம் ஹையில் தான் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு நல்ல டிப் கிடைக்கும்போது நம்ம கன்சிடர் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஆனால் ஸ்டில் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துட்டு நம்ம எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணலாம். அண்டு அரௌண்டு 6.3% வந்து பப்ளிக்கோடைய ஹோல்டிங்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். அரௌண்ட் 6.36 பப்ளிக்கோட ஹோல்டிங் இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ப்ரைஸ் வைஸ் உடனே ட்ராப் ஆகிறது போகிறது இல்லை வந்து ரொம்ப வால்டைலாக இருக்கிறதுலாம் இருக்காது. ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். பிகாஸ் டொமஸ்டிக் அண்டு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் இதை வந்து விட்டு கொடுத்துட்டு போக மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் விற்றுட்டு போக மாட்டாங்க அப்படின்றத நம்ம இங்கேருந்து புரிஞ்சுக்கலாம். அண்ட் நாம் இப்போ பார்த்த எல்லா விஷயத்தையும் மற்ற இந்த டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்க ஸ்டாக்ஸை விட கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல வேல்யூவாக தான் தெரியுது. ஸோ மற்ற பிஎஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக்காக வந்து டிஃபென்ஸ் செக்டாரில் பார்க்கப்படுது அப்படின்றது மட்டும் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுமே பார்த்திங்கன்னா இதில் அதிக ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. மற்ற எல்லாரை விட வந்து இவங்க வந்து அதிகமாக வந்து ஹோல்டிங்ஸ் வந்து இதில் தான், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இதில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ரீசெண்ட் டேஸில் ஒரு சில ஸ்டாக்ஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி அடுத்தடுத்த நம்ம வீடியோஸில் நம்ம டிஃபென்ஸ் செக்டரை பற்றி நம்ம நிறைய ஸ்டாக்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஓவராலாக வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான திங்காக தான் இந்த இடத்துலையுமே வந்து இந்த கம்பெனி வந்து தெரியுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடமும் சரி ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அடுத்தது குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்ப்போம். ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ போன மார்ச் வந்து ரீசெண்டான அந்த மார்ச்சில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 14,000 crores கிட்ட வந்து இவங்க சேல்ஸ் நடந்திருக்கு. அண்ட் அதில் வந்து
அதுக்குன்னு போன மார்ச்சில் பார்த்திங்கன்னா 12, அதுக்குன்னு போன இதில் வந்து பார்த்திங்கன்னா 11. ஸோ இயர் எண்ட் டு எண்டு வந்து இன்க்ரீஸ் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஜூன் கூட கம்பேர் பண்ணும்போது 2023 ஜூன் கூட கம்பேர் பண்ணும்போது 3000 அரௌண்ட் 3000 க்ரோஸ் கிட்ட வந்து இவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது வந்து அடுத்த ஜூனில் எப்படி இருக்குன்றதை இன்னும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸ் வந்துடும், பார்ப்போம். ஸோ போன ஜூன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போதும் நல்ல ரிசல்ட்டாக தான் இருக்குது. ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவான சைனாக தான் இருக்குது. ஓகேங்களா. அண்டு இதில் ரொம்ப மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் மார்ஜின். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குவார்ட்டர்லின்னு செக் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. 22 to 26 போயிருக்கு. 22லேருந்து இப்போ 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ மார்ஜின் பர்சன்டேஜ் வந்து ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே நல்லாவே ஆப்ரேட்டிங் மார்ஜின் நல்லாவே கிடைக்கிது அவங்களுக்கு. ஸோ இதனால் என்ன இவங்களுக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பிகாஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் மட்டும் இந்த ஏர்க்ராஃப்டையோ இல்லை வந்து இந்த ஹெலிகாப்டர்ஸையோ யூஸ் பண்ண போகிறதுல நம்ம வேறு சில கண்ட்ரீஸ்க்குமே சப்ளை பண்ணுறோம் இல்லையா. ஸோ அங்கேயுமே வந்து குவாலிட்டி எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மார்ஜின் நல்லா கிடைக்குது அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ டிமாண்ட் இல்லாமல் நமக்கு இவ்வளோ ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து கிடைக்காது டெஃபினட்டாக. ஸோ நமக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது அர்த்தம். ஓகேங்களா. ஸோ ஒரு இந்தியாவில் மேக் பண்ணுற ஏர்கிராஃப்ட்ஸ் அண்ட் ஹெலிகாப்டர்ஸ்க்கு அண்ட் ரிப்பேர் சர்வீஸ்க்கு அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ்க்கு இவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்குது, நல்ல ஒரு மார்ஜின் கிடைக்குதுன்றது ஒரு நல்ல விஷயம். இதால் கவர்மெண்ட்டுக்குமே ஒரு நல்ல ரெவென்யூ அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ப்ரைடுமே கூட. ஓகேங்களா. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்க்கும்போது அகெயின் சேல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயர் ஆன் இயர் வந்து நல்லா இன்க்ரீஸ் இதில் இருக்குது. ஆப்வியஸ்லி நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. அண்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அண்டு உங்களுக்கு வந்து அதர் இன்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சிட்டு வந்தாங்க. இப்போ மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த அதர் இன்கம் பற்றி நம்ம பெருசாக ஒரி பண்ண தேவை. பிகாஸ் வந்து அதர் இன்கம்னு இவங்க காட்டுற விஷயம் வந்து அன்டில் நெட் ப்ராஃபிட்டை வந்து பாதிக்காத அளவுக்கு இருந்தால் போதும். லைக் இப்போ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்குள்ள நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு 1200 க்ரோஸ் இருக்குன்னா அதையே இங்கே அதர் இன்கமில் காட்டுறாங்க. அதுதான் கொஞ்சம் பயமான விஷயமே தவிர இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் அதர் இன்கம் வந்து கம்மியாகும்போது இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். அதாவது நான் என்ன சொல்லணும்னா, இவங்க போன இயருக்கும் இந்த இயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் காட்டுறாங்க இல்லையா, அது வந்து அதர் இன்கமில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஏதோ ஒன்று வந்து நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலி நான் வந்து அதர் இன்கம் சொல்லிவிட்டு டெப்ரிசியேஷனை காட்டிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து அதர் இன்கம் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இருங்க வரேன் தெளிவாக காட்டுறேன். 2021க்கு நேராக நான் கோடு போட்டுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்குது. ஓகே. ஸோ அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா நோத்திக்கிறேன். சாரி. ஓகே. அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா 360 கோடி. ஓகேங்களா. இதில் வந்து நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா போன நெட் ப்ராஃபிட்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 200 கோடி, அதில் ஒரு 400 கோடி, கிட்டத்தட்ட 400 கோடி தான் டிஃப்ரென்ஸு இந்த இதுக்கும் இந்த இயருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து ஒரு 400 கோடி இவங்க எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்படின்னு தான் நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது அதிகமாகிட்டே வருதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் கரெக்டாக இங்கே இருக்குது. மேபி உள்ளே ஏதாவது உள்குத்து நடக்குதா என்னன்னு தெரியல. ஸோ நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படி கமெண்ட் பண்ணக்கூடாது. இது கண்டிப்பாக வந்து அவங்களோட வெப்சைட்டில் கண்டிப்பாக இதுக்கு எதனால் இந்த ரெவன்யூ வந்ததுன்னு சொல்லி காட்டுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஸோ இது இந்தியன் கம்பெனின்றதுனால இந்தியன் கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணுற கம்பெனின்றதுனால அந்த மாதிரி எதுவும் நடக்காது அப்படின்னு நம்புவோம். ஏன்னா ப்ரைவேட் செக்டரில் அந்த மாதிரி காட்டுறாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே. அண்டு ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் மட்டும் இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. எந்த ஒரு டவுன்ஃபாலும் கிடையாது. நல்ல ஒரு இன்க்ரீஸ் இருந்து தான் இருக்குது. அண்டு காம்பவுண்டிங் சேல்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லைனாலும் அண்டு காம்பவுண்டிங் ப்ராஃபிட்டுமே அந்தளவுக்கு இல்லைனாலும் டீசெண்டாக தான் இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் CAGR ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜில் இருக்குது. அண்டு லாஸ்ட் இயர்
ரிட்டர்ன்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கு, ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸுமே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. அதர் இன்கம் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இந்த நெட் ப்ராஃபிட்டில் வரதை தவிர்த்துட்டு பார்க்கும்போது மற்ற எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஓகேங்களா? ஸோ இதை காட்டிலும் இந்த செக்டாரில் வேறு ஏதாவது நல்ல அதர் இன்கம் தாண்டி அதர் இன்கம் குறைச்சிக்கிட்டே வந்து அண்டு நெட் ப்ராஃபிட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இங்கே நம்ம பார்த்த க்ரைட்டீரியாலாம் நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்தே வேறு ஏதாவது ஸ்டாக் இருந்தால் கூட அதை கூட நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் இப்போதைக்கு. பட் எதுவுமே இல்லைனா பிளைண்டாக நம்ம தைரியமாக இதில் போகலாம். ஏன்னா இந்த செக்டாருக்கு ஈக்குவலாக இந்த கம்பெனிக்கு ஈக்குவலாக வேறு எதுவும் இல்லை. ஸோ இதில் ஒரு மினிமம் ஹோல்டிங்ஸ் நமக்கு தப்பு கிடையாது. அண்ட் பாரோயிங்ஸ் பார்த்திங்கன்னா குறைச்சிக்கிட்டே தான் வந்திருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். அண்டு ரிசர்வ்ஸுமே பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க, நல்ல விஷயம். அண்ட் இதில் மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா அசட் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அசட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது, நல்ல விஷயம். அண்டு வேறு என்ன விஷயம் முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஸோ கேஷ் கன்வேயிங் அந்த பேமெண்ட். ஸோ கேஷ் நம்ம ஒரு ப்ராடக்ட் விற்கிறோன்னா எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கான காசு வந்து நமக்கு ரீச் ஆகுது கம்பெனிக்கு அப்படின்றது. ஸோ அதை டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ தட் இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா, இப்போது நமக்கு ஆர்டரே இல்லைன்னு வச்சுப்போமே, நம்ம புஷ் பண்ணுவோம் ஆர்டரை. ஸோ புஷ் பண்ணிவிட்டு பேமெண்ட் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ ஒரு நல்ல டீசெண்டான ஆர்டர் போயிட்டே இருக்குன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புஷ் பண்ணி பேமெண்ட்டை வாங்குவோம். ஸோ இவங்க நம்ம பேமெண்ட் வாங்கினா நமக்கு ஆர்டர் கிடைக்காம போகுமோ அப்படின்னு நம்ம பார்க்கறதில்ல. ஸோ நமக்கு வால்யூம் நல்லா சேல்ஸ் நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்கு. அதே நேரத்தில் வந்து நமக்கு வந்து கேஷ் கன்வென்ஷன் சைக்கிளுமே வந்து குயிக்காக வருது, சீக்கிரமாகவே வருது. ஸோ அதனால் வந்து நமக்கு கேஷ் சீக்கிரமாக வரதுனால நமக்கு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது இந்த கம்பெனியில் அப்படின்றது அர்த்தம். ஸோ கண்டிப்பாக டிமாண்ட் இல்லாத கம்பெனி அவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாம் வெளியே போய் தேவையில்லாமல் டம்ப் பண்ணுவாங்க. அதனால் தேவையில்லாமல் அவங்களுக்கு பேமெண்ட் லாக் ஆகும், அன்னெசரியாக நிறைய இடத்துல அவங்க டம்ப் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ ப்ரொமோட்டர் சைட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஸோ ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ தான் ரீசெண்ட் இயர்ஸில் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, ஓகேங்களா? இயர்லி ரிப்போர்ட்ஸ் வைக்கிறாங்க. ப்ரொமோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹோல்டிங் இருந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் ஒரு பெரிய ட்ராபேக்காக அங்கேயே பார்த்துருந்தோம். அண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. அண்ட் ஏற்கனவே டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வச்சுருந்தது குறைஞ்சிருக்கு. பட் அதை வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் பப்ளிக்ஸுமே பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகிட்டே தான் வருது, ஒரு நல்ல சைன், ஓகேங்களா? ஸோ ஓவராலாக இந்த செக்டாரில் இந்த ஸ்டாக்குக்கு இணையாக வேறு யாரும், இந்த கம்பெனிக்கு இணையாக யாரும் இல்லை அப்படின்ற பட்சத்துலேயும் அண்டு நல்ல ஒரு சேல்ஸ் அண்டு நல்ல ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த கம்பெனியில் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ஒரு மோனோபோலி ஸ்டாக் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க, வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம்.